மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேலைக்காக ஆண்டவரை மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்த அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு தேவனுக்கு முன்பாக சிந்தித்து தேவனை மகிமைப்படுத்துவோம்.
115 சங்கீதம் 12 வசனத்தை வாசிப்போம். 112 சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 13 கூட வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த திருவசனங்களை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புத்தருகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசும், தடைகளை நீக்கி போடும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வசனத்தில் இருந்து சில காரியங்களை நாம் இன்று உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை இங்கே அழகான ஒரு காரியத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார், அவர் எதை நினைத்திருக்கிறார், யாருடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும் என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க போறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை நினைத்திருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், நான் சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே அற்பமா எண்ணப்பட்ட அல்லது வாழ்க்கையிலே நீண்ட ஆண்டு காலம் தேவனுக்காய் காத்திருந்தும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்தார். அது எப்பொழுது என்று நான் கவனிப்போமானால், ஆண்டவருக்கு ஒரு வேலை அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு நேரத்தை கற்று வைத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், நினைத்தார் என்பதை நாம் வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல அடைக்கப்பட்டிருந்த, அதாவது நோவாவுடைய பேழைக்குள் அடைக்கப்பட்டிருந்த அந்த தெய்வ மக்களை ஆண்டவர் நினைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதுபோல நீண்ட ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் இருந்த சாராளை ஆண்டவர் நினைத்தார் என்று வேதத்திலே நாம் கவனிக்கிறோம். எஸ்ரா நெகேமியாவுடைய நிந்தைகள், அவமானங்கள், பழி சொல்லுகள், இழி சொல்லுகள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டு சகித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் என்ன செய்தார்னா நினைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட ஆண்டு காலமாக அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் நினைத்தார் என்பதையும் நாம் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவர் நினைக்கிறார் என்பதை நாம் இங்கே கவனிக்குமானால், அவர் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் நினைக்கிறார் என்பதையும் இங்கே அந்த சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் கவனிப்போமானால், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா அடுத்து என்னன்னா, கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்பது மாற்றப்பட்ட தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு காலத்தில் அவன் யாக்கோபா இருந்தான், ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல. சோதரன் அவன் ஆசீர்வாதத்துக்காக அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் நீங்க ஆசீர்வதித்தார் வழியே உண்மையை போக விட மாட்டேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் அவன் பேர் என்னன்னு கேட்டார். அப்போ அவன் உண்மையை சொன்னான், நான் எத்தேன் யாக்கோபுன்னு சொன்னான். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு இனிமேல் யாக்கோபா இருக்காது, இஸ்ரவேல் எனப்படுவா என்று சொல்லி, அப்போ மாற்றப்பட்ட தெய்வ பிள்ளைகள் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆரோனின் குடும்பத்தார் என்ன செய்கிறாரா, ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் என்றால் யார் அப்படின்னா, கவனித்துக் கொள்ளுங்கள், மோசேயுடைய அண்ணன். அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக ஜன சமுதாயத்தில் இருந்து அல்லது ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற ஜனங்கள் இருந்து தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். ஆண்டவருடைய பிள்ளைதான் எல்லாரும். ஆனா ஆரோனும் அவனுடைய சந்ததியும் ஒரு குறிப்பிட்ட வேலையை கர்த்தர்
முன்பாக செய்வதற்காக அந்த ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எந்த காரியத்துல ஒரு தேவ மனுஷன் பிரதிஷ்டையோடு வாழுகிறானோ அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் செய்கிறார், ஆசீர்வதிப்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல கர்த்தருக்கு பயப்படுற பெரியோர் சிறியோர் கர்த்தர் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதாவது தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிற கர்த்தரா இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு கவனிங்க, தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற சிறியோர் ஆனாலும் பெரியோர் ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். பயப்படுது என்றால் என்ன அப்படின்னு வேதத்துல பாத்தீங்கன்னா, பொல்லாப்பை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஒரு பொல்லாப்பு இருக்கு, அதை விட்டு ஒரு மனுஷன் விலகுறானா அவன் தான் தேவனுக்கு பயப்படுற பயம். அக்கிரமத்துக்கு கை கொடுக்காமல் அக்கிரமத்தை வெறுத்து போகிறானா அவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். வேதத்துல நீங்க ஆங்காங்கே கவனிச்சிடலாம், கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 35ஆம் அதிகாரத்துல ஒரு குரூப் இருக்கு, வாசிக்க நான் சொல்லி விடுகிறேன். அதான் ரேகாபியாவுடைய குடும்பத்துக்காரர்கள், அவளுக்கு அவருடைய முற்பிதாக்க சொல்லிட்டு போனாங்க, நீ ஒரு பெரிய வீட்டை கட்டாண்டா, திராட்சை தோட்டத்தை நாட்டாத, திராட்சை பழத்தை சாப்பிடாத, திராட்சை ரசம் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ஒரு பல ஆண்டு காலமாக பல தலைமுறைகளாக கடந்து வருது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பல தலைமுறைகளாக கடந்து வருது. அப்ப ஆண்டவர் அவருடைய உண்மை தன்மையை எரேமியா காண்பதற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மக்கள் இன்னும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தவும் பின்ன காலத்திலே நானும் நீங்களும் அதாவது எச்சரிப்பு அடைவதற்கும் ஆண்டவர் அந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறார். எரேமியாட்ட கதை சொல்லுகிறார், நீ திராட்சை ரசம் நிறைந்த குடங்களை சர்ச்சைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம்ல நிறைச்சு வை, ரேகாவுடைய குடும்பத்தார கூப்பிடு, அவனை குடிக்க கொடு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் தான் சொன்னார், கர்த்தர் தான் சொன்னார் குடிக்க கொடு அப்படின்னு சொல்றாரு. போய் அவன் கூப்பிட்டு கொண்டு வச்சுட்டு குடி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் தான் சொன்னாருப்பா உங்களுக்கு தர சொல்லி குடிங்க அப்படிங்கிற. கர்த்தர் சொன்னாங்க, நீ சொன்னாங்க போயா, நீ ஊழியக்காரன் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா சொல்லிட்டான், முடியாது, என் பிதாக்கள் என் முற்பிதாக்கள் இப்படி தான் வாழணும், இப்படிதான் ஜீவிக்கணும் சொல்லிவிட்டாங்க. அப்படி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த குறவும் வரல. அப்படியே குறவு வந்தாலும் இதை நாங்க குடிக்க மாட்டோம். என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், இதை குடிக்க மாட்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டான். சொல்றோம். அப்ப ஆண்டு சொல்றாரு, ரேகாபியாவுடைய குடும்பத்தாரிலே எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் இல்லாமல் போவது இல்லை அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அதுக்கப்புறம் சொன்னார் அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த சந்ததிக்கு மேலும் சந்தானத்தின் மேலும் தேவனுடைய வளர்ச்சி, பாதுகாப்பு, செழிப்பு, தேவன் நினைத்திருக்க நினைவு அத்தனையும் ஒரு மேன்மை கருவியாக மாறக்கூடும் என்பதை கர்த்தர் அங்கேயே உறுதிப்படுத்துகிறார். இவ்வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கூடி வந்திருக்கிற தெய்வ ஜனங்களே, இவ்வார்த்தையை தூரத்தில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய நினைத்திருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிறது, இவ்வருஷத்தின் கடைசியில் இருக்கிற உங்களுக்கு நான் இயேசுநாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக, நீங்க செய்கிற நல்ல காரியங்களுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறார். நிச்சயம் அது நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். ஆனா யாருடைய காரியத்தில் தேவன் நினைத்து நடக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அது ரொம்ப முக்கியம். இப்ப கவனிங்க, வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் சில ஆட்களுக்கு செய்ய நினைத்திருந்தார், அது நடக்கல. தேவன் சிலருக்கு தேவன் நன்மையான காரியங்களை செய்ய நினைத்திருந்தார், ஆனா என்ன செய்யல,
நடக்கல. அது கர்த்தருடைய காரியம் இல்லை. இப்ப நான் சொல்றேன், முதல் ராஜா சவுல் பென்யமீன் கோத்திரத்துக்காரன். அவன் விரும்பல, எதிர்பார்க்கல, ஜெபிக்கல. ஆனா தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கழுதை தேடி போனவனை ராஜா செய்தா அபிஷேகம் பண்ணோடு கூட மாத்திரம் இல்ல, அவனை ஒரு தீர்க்கதரிசியா மாட்டினார். அவனை வேறு மனுஷனாய் மாட்டினார். ஆரம்ப காலத்திலே கர்த்தர் அவனோடு கூட வந்து பல ஜெயங்களை செய்தார். அவனை தொடர்ச்சியாக அந்த ராஜரீக பரம்பரையை கொண்டு வர தேவன் நினைத்தார். தாவீது திரும்ப வரணும்னு கர்த்தர் சித்தமெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியா பெண்ணின் கோத்திரத்தில் என்ன செய்யணும், ராஜா வரணும்னு தேவன் திட்டம் வச்சிருந்தார். ஆனா அதுக்கு அவன் யார் இல்லைன்னா பாத்திரமான எல்லாம் போயிட்டான். என்ன செய்தான்? கர்த்தர் சொன்னதை செய்யல, அவனுக்கு தோணினபடி செய்தான். ராஜ பதவி போயிட்டு அவன் சந்ததியும் அழிக்கப்பட்டுச்சு. அப்ப தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியம் நிறைவேறணுமானா அந்த ஆத்துமா அல்லது அந்த நபர் தேவனுடைய காரியங்களை என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். இப்ப நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கிற உங்கள தேவன் ஒரு பெரிய காரியத்திற்காக, பெரிய நோக்கத்திற்காக திட்டம் வைத்து உங்களை நடத்துகிறார், வார்த்தை தருகிறார், வசனத்தை தருகிறார். உங்கள் மேல் இருக்கிற ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேவன் இடைப்பட்டு பேசுகிறார். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அதை எதிர்பார்த்து இருப்பீர்களானால் தேவன் உங்களை கொண்டு நினைக்கிற காரியம் செய்யும், நிறைவேறும். நிறைவேறும், நிறைவேறும், மாற்றமே இல்லை, நிறைவேறும். அந்த சொல்றோம். இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். வாசிப்போம். 91 சங்கீதம் 16 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களா இது தேவனுடைய திட்டம். அது வாசிமா, நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கவே ஆண்டவர் ரட்சிப்பை செய்வேன், அவனுக்கு காண்பிப்பேன். இது தேவனோடு நினைத்திருக்கிற நினைவு. ஆனா இதை நீடித்த நாட்களாக இருக்க விடாம இவனை பாதிலே கொண்டு போவதற்கு பல பிரச்சனை வரும். அங்கே சொல்லி தர போறேன், அப்பதான் புரியும். உங்களுக்கு என்ன விளங்காது, கதை சோதனை விளங்குதா? இப்போ இந்த தேவ மனுஷனுக்கு நீடித்த நாட்களாக ஆண்டவர் திருப்தியாக்குவதற்கு தேவன் நினைத்திருக்கிறார், அவருக்கு ரட்சிப்பு வெளிப்படுத்துவதற்கு ஆரம்பிச்சிருக்க நினைத்திருக்கிறார். ஆனா இத பாதிலே முடிப்பதற்கு சத்து நினைச்சிருக்கான். இந்த அளவு கொண்டு போக கூடாது, இவனை முடிச்சிடணும், இவனை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அது என்ன நடக்கும் அப்படின்னா 5 வருஷம் வாசிமா 5 ஃபர்ஸ்ட்ல இரவில் உண்டாகும் பயங்கரமான போது, இரண்டாவது பகலில் பறக்க அம்பு அவனை தாக்குது, அடுத்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய் அவனை போராடுது, மத்தியானத்தில் அவனுக்கு பாழாக்கும் சங்காரத்துக்கும் சொல்றோம். இடையில அவனோடு வந்து போற இத்தனை காரியமும் அவனை அழிக்கிறதுக்கு போராடு. இதுல அவன் என்ன செய்றான்னா ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதான். இப்ப வந்து சரீரத்துல வியாதி, பிரச்சனை, போராட்டம், நெருக்கடிகள் இவைகள் வரும் பொழுது வராம இருக்காது, கண்டிப்பா வரும். கதை சொல்றோம், கண்டிப்பா வரும். வந்து வருது போது, ஆனா நீடித்த நாட்கள் இருக்கக்கூடாதபடிக்கு பாதிலே கொண்டு போய் பிரயாசப்படுது. ஆனா இதுல சங்கீதக்காரன் யார் கலந்துட்டாங்கன்னா இந்த கோணத்துல பகலில பறக்க அம்புக்கும், இருள் நடமாடு கொள்ள நோய்க்கும், மத்தியானத்துல பாலாக்கும் காரியத்துக்கும் யார் சார்ந்துட்டான்? ஆண்டவர் சார்ந்துட்டான், கர்த்தர் சார்ந்துட்டான். அதனால அவன் செய்தான், ஜெயித்தான். ஹல்லேலூயா. நான் சொல்ல போறேன்னா யாருடைய காரியத்துல தேவன் நினைத்து நடக்கும் சொன்னா, ஒன்று தேவன் காண்பித்த சத்தியத்தின்படி வாழ்க்கை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நினைத்த காரியம் நடக்கும். திரும்ப சொல்றாரு, சத்தியத்தின்படி நடக்கிற வாழ்க்கை உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நினைத்த காரியம் செய்யும், நடக்கும். இப்போ சங்கீதம்
91:4 அந்த வசனம் இருக்கு. வாசிங்க. அவர் தம்முடைய சிறகுகளாலே மூடுவார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருக்கு என்னன்னா அவருடைய சத்தியமும் பரிசையும் அவருக்கு எதற்கு கேடகமா இருக்கு. அப்ப அந்த தேவ மனுஷன் ஆண்மை சத்தியத்தையும் கேடகத்தையும் நம்பி வாழ்றான், சத்தியத்துக்காக வாழ்றான். இப்போ நீங்க அறிந்து கொண்ட சத்தியம் என்ன? இயேசு ஒருவர் தான் ரட்சகர், இயேசு ஒருவர் தான் மீட்பர், இயேசு ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசு ஒருவர் தான் பரலோகத்துக்கு போகிற வழி, இயேசுவை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற சத்தியம் அறிஞ்சிட்டீங்க. இந்த சத்தியத்தை நீங்க நடக்கணும். நடந்தா கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இல்ல அதெல்லாம் நடக்காது, நான் இப்படிதான் போவேன் அப்படின்னா அது நடக்காது. இல்ல எனக்கு தோன்றபடிதான் நான் போவோம் அப்படின்னா அது நடக்காது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்கும். நான் இப்ப உங்களுக்கு சின்ன அதாவது 2-3 காரியத்தை உங்களுக்கு இது அதாவது தேவன் நினைத்ததுதான் நடந்துச்சு, தேவன் அதாவது மற்றவன் நினைத்து நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 ஆட்களை உங்க நினைப்பூட்டவர்கள். ஒன்று அனனியா, மிசாவேல், அசரியா. அனனியா, மிசாவேல், அசரியா. அன்னைக்கு இருந்த நேபுகாத்நேச்சர் என்ன செய்தான்னு சொன்னா, அவனும் அவனுடைய ஜனங்களும் ஒரு காரியத்தை திட்டமிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய சிலையை செய்து அதை வணங்கணும், வணங்காதவங்க எல்லாம் அக்னியில என்ன பண்ணுவாங்க, தூக்கி போடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு காரியம் செய்தாங்க. இங்க கவனிங்க. ஆனா இந்த அனனியா, மிசாவேல், அசரியா அறிந்து கொண்ட சத்தியம், ஆண்டவரை தவிர நாங்க வேற பக்கம் சேவிக்க மாட்டோம், ஆண்டவரை தவிர நாங்க என்ன செய்ய மாட்டோம், வேற பக்கம் வணங்க மாட்டோம் அப்படிங்கிற பரிசீலனை வந்த போது கர்த்தர் போதும், கர்த்தருடைய ஆராதனை போதும், இந்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறதும் ஜனங்க சொல்லுவதையும் நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிந்த சத்தியத்தில் கவனிங்கள். அறிந்திருக்கிற சத்தியத்திலே அன்று பாபிலோன்ல நடந்தார்கள். யெகோவா தேவனை தவிர நான் வேற பணிய மாட்டேன் என்கிற விஷயத்துல அறிந்திருந்தாங்க. அதுக்கு சோதனை வந்துச்சு, அதுல நடந்தாங்க. நடந்ததுனால தேவன் என்ன செய்யறாங்கன்னா, நல்ல கவனிங்கள், நேபுகாத்நேச்சர் எல்லாமோ நினைச்சா வச்சான், ஜனங்கள நினைச்சாங்க. அவங்க நினைச்சு என்ன, இந்த அக்னியில தூக்கி போட்டா அவ்வளவுதான் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சாங்க. நேபுகாத் நினைச்சபடியும் அன்னைக்கு இருந்த புறாமண மக்கள் நினைச்சபடியும் தேவன் அனனியா, மிசாவேல், அசரியாவை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் நினைத்தபடி கர்த்தர் நடக்க விடவில்லை. தேவன் இந்த இவர்கள் என்ன நினைச்சாரோ அதை நடத்தி முடிச்சார். இவ்வார்த்தை கேட்க விரும்ப சொல்லுகிறேன். நீ நம்புறியோ நம்பலையோ, நீ எதிர்பார்க்கலையோ, நீ ஆராதிக்கிற தேவனை தொடர்ச்சியாக ஆராய்ந்து கொண்டு கீழ்ப்பிடித்து கிடப்பையானால் உன்மேல் தேவன் நினைத்திருக்கிற நினைவை ஆண்டு நிச்சயமாக என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 3:17 வாசிப்போம். தானியேல் 3:17. தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். இது அறிந்திருந்தாங்க. சவால் என்று சொன்னான், வாயில் அறிக்கையிட்டார். இப்ப நான் கேட்கிறேன், தப்பவே முடியாது என்று அவங்க நினைச்ச காரியத்தில் தேவன் தப்புவித்தார். அது காரணம் என்ன? ஒண்ணு அறிந்திருந்த சத்தியத்துல நின்னாங்க, இரண்டாவது அவனுக்கு வாயின் அறிக்கையிட்டார்கள். எங்களை கர்த்தர் தப்பு விப்பார் அப்படின்னு அறிக்கையிட்டாங்க. கவனிங்க. மூணாவது கையும் காலையும் கட்டுதாங்க. யார? அனனியா, மிசாவேல், அசரியாவை
கட்டும் போது கட்டா கட்டுறா ஒரு கை பார்க்கலாம் அவனு விட்டான். ஏன் விட்டா? இத்தனை ஆண்டு காலம் இந்த தேவன் நம்பி இருக்கிறேன், எத்தனையோ கட்டு வந்திருக்கு, எத்தனையோ காவல் வந்திருக்கு, அத்தனையும் கர்த்தர் இறங்கி இருக்கிறார். இப்பவும் இறங்குவோம். அப்படி இறங்காம போனாலும் பரலோகம் சேரும். அதுக்காக உன் விருப்பத்துக்கு முடியாது போக முடியாது சொல்லி இருதயத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு. வேதம் சொல்லுது, கவனிங்க, கர்த்தரை நம்பி சரியத்தை ஒப்பு கொடுத்தாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம்பி இந்த தீக்கு, இந்த அக்கினிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல யார் நம்புறாங்க? கர்த்தரை நம்புறாங்க. அதனாலதான் கவனிங்க, நேபுகாத்நேச்சர் நினைத்தபடியோ, அன்றைக்கு இருந்த பொறாமை மக்கள் நினைத்தபடியோ தேவன் நடத்தவில்லை. தேவன் என்ன அனனியா அவர் மேல் நினைத்தாரோ அதை அழகா நடத்தி ஜெயித்து விடுதலையாக்கிறார். இந்த கவனிங்க, இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய உயர்வு இருந்துச்சு. அடுத்தது நேபுகாத்நேச்சரே சுவிசேஷத்தை அறிவிச்சான். இந்த அனனியா அசரியாவை தேவனே தேவன் அப்படின்னு அறிவித்தான். சரி, கவனிங்க, இன்னொரு சம்பந்தம் ஒரு முறை நெகேமியா 4:17. நெகேமியா 4:17. நெகேமியா 4:17 இயேசுவின் ரத்தம். நெகேமியா 4:17. அப்பா அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நாம் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமாய் இருக்கிறது. இப்பொழுது நெகேமியா கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அன்னைக்கு இருந்த ராஜாவுடைய அத்தாட்சியோடு வந்து அழக தரிசனம் கட்டுறான். கட்டுவதை கேட்ட உடனே ஒரு குரூப் வந்து கட்டக்கூடாது அன்னைக்கு பேசுறாங்க. அது யாருன்னா பொறாமை உள்ளவன், எரிச்சல் உள்ளவன். எப்படி சொல்லுங்க, நீங்க புதுசா இது கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க என்ன பண்ணுவான்? பரவாயில்லையே கட்டி வருத ஒரு மாமி அப்படின்னு சொல்லி பொறாப்படுவான். இது இயற்கை சூழ்நிலை அப்படிதான். இப்ப இவன் அலங்கட்ட கண்ட உடனே மற்ற எல்லாரும் என்ன பண்ண பொறாமப்பட்டான். பொறாமை, எரிச்சல் அடைந்தான், தடுத்தான். 3 வேலை: பொறாமை, எரிச்சல், தடுத்தான். இவன் பொறாமப்பட்டதுனால கண்டிப்பா கவனிங்க, தங்கச்சிமா கவனிங்க, உங்களை யாராவது பொறாமப்பட்டாலோ எரிச்சல் அடைந்தாலோ அவன் நினைச்ச மாதிரி நடக்காது. பொறாமப்பட்டா பண்ணிட்டு போறான், எரிச்சல் அடைஞ்சவன் எரிச்சல் அடைஞ்சிட்டு போறான், தடுத்தவன் தடுத்துட்டு போறான். அவன் நினைச்சபடி கர்த்தர் நடக்கல. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரியோ பக்கத்து வீட்டுக்காரனோ சொந்தமோ பந்தமோ உங்களை குறித்து பொறாமையாக எரிச்சலாக தடை பண்ணுனா நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க நினைச்சபடி செய்யறதில்ல, நடக்க போறதில்ல. என்ன நடந்ததுன்னா ஜெபம் பண்ணின, உபவாசம் பண்ணின, அழுத, துக்கித்த நெகேமியாவுக்கு மேல இருந்த தேவ திட்டம் தான் கர்த்தர் நினைச்சபடி நடந்தது. ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, தேவனை நோக்கி சார்ந்து இருக்கிற உங்கள் மேல் தேவன் வச்சிருக்க காரியம் தான் நடக்கும். எத்தனை தடை வந்தாலும் நீ செய்து கொண்டிருக்கிற வேலையை நீயே முடிக்கத்தக்கதாக தேவன் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றமில்லாத வேலையை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதுக்கு விளக்கம் சொல்வதற்காக 2 காரியத்தை விளக்க வருவேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 32:10.
கோலும் கையுமாக போனேன், பொருத்தனை பண்ணி சென்றார். அவ்வளவுதான். எனக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். அப்போ போன நிலைமையை அவன் மறக்கல. கவனிங்க, இதான் ஒரு தேவை. போன நிலைமை செய்யல, அவன் மறக்கல. வரும்போது இப்ப நிறைய வரான், ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அவனுடைய மனசுல என்னன்னா, நான் இந்த ஆண்டவர் சந்தித்து போன நேரத்தில் என் கையில் என்னதான் இருந்துச்சு? கோலும் கையுமா. அவ்வளவுதான். எவ்வளவு உயர்ந்தாலும் இந்த கோலும் கையுமானதான் விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. வயசாயிட்டு, ஆனா என்ன சொல்லப்படுது தெரியுமா? அவன் வச்சிருந்த கோலில் சாய்ந்து அப்படிங்கிற வார்த்தை படிக்கும். அப்ப வாழ்க்கையில தேவன் அவனுக்கு மேல் உள்ள காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதியிலே இருந்து தேவனை சந்தித்த அந்த பகுதியை அவன் என்ன செய்யல? மறக்கவே இல்லை. அல்லேலூயா. இப்போ உயர்ந்து வந்திருக்கான், இப்போ செழிப்பா இருக்கான். 2 பரிவாரங்களுக்கு உடையவனா இருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு ஒரு பரிவாரம் தான். இவருக்கு எத்தனை பரிவாரம் இருக்கு? அவர் 2 பரிவாரம் இருக்கு. 2 பரிவாரம் இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறான். இந்த கோலும் கையும், அவன் கையில் உள்ளது என்னது? கோல். அது வசனம். கை அது யாரு? தேவன் சிருஷ்டித்த கை. இந்த 2ம் 20 ஆண்டு காலம் கடும் வேலை செஞ்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கோலும் கையும் 20 வருஷ காலம் செஞ்சு கடுமையான வேலை செஞ்சு. பனி, வெயில், மழை, பயங்கர நெருக்கடிகள், கண்விழிப்பு, அத்தனையிலும் வேலை செய்யலாம். இப்போ ஒரு குரூப் வேலை செய்யாமலே வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு பார்க்க நடக்காது. அப்பா அம்மா வச்சிருக்கிறது எவ்வளவு காலத்துக்கு முடியும்? அவ்வளவுதான், ஒண்ணு நடக்காது. அப்ப நான் புரிந்து கொள்ளணும். நல்ல கவனிங்க, நம்ம கையில உள்ள நாம் பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம்முடைய கையையும் பயன்படுத்தணும். 10 முறை மாமன் சம்பளத்தை மாத்தினான். இதெல்லாம் ஆண்டு பார்த்துட்டு இருக்காரு. நீ 10 முறை 100 முறை சம்பளம் மாத்தினாலும் அவன் கோலையும் கையும் பயன்படுத்துறான். அதனால என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஓன் கையில உள்ள ஆட்ட பலம் உள்ளத ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் கையில் எடுத்து கொடுப்பேன். ஆனா அவன் சோம்பேறியா இருந்திருந்தா இந்த மேன்மையான இடத்துல வர முடியாது. இப்ப கவனிக்க, உங்களை கத்த கவனிக்க பிள்ளைகள் நிலையிலே உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். நினைவு. 2வது, பொருளாதாரத்திலே தேவன் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். 3வது, பெரிய மனுஷனுடைய நாமத்துக்கு தக்கதாக உன்னை உயர்த்த தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இது நிறைவேறும் நினைப்பதற்கு பல தடைகள் வந்தாலும் கர்த்தர் விட மாட்டார், நிறைவேற்றியே தேர்வார். அல்லேலூயா. இவ்வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். உங்களுடைய பொருளாதாரத்திலே தேவன் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறார். உங்களை பெருக பண்ணுவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா தாய் மாமன் நினைத்தபடி தேவன் விட்டு விடவில்லை. கர்த்தர் நினைத்தபடி ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 4வது யாத்திராகமம் 4:17. யாத்திராகமம் 4:17. யாத்திராகமம் 4:17. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாங்க, இப்பொழுது இந்த கோலை பிடிச்சிட்டு போன சொல்றார் ஆண்டவர். அவன் அந்த கோலை அவன் கொண்டு போயிருந்தான். யாரு? யாக்கோபு கொண்டு போயிருந்தான். ஆனா இப்பொழுது ஆண்டவர் சொல்ற, நீ 40 வருஷ காலமா வச்சிருந்த அந்த கோலை திரும்ப பிடிச்சிட்டு போ. போமாட்டேன்னு சொல்றான். என்ன சொல்றான்? திக்குவாய், மந்தனாவும் முடியாது அப்படிங்கிறான். இப்போ கவனிங்க, மோசே நினைச்சபடியும் தேவன் நடத்த விரும்பல. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இது இதெல்லாம் அவன் நினைச்சது நடக்காம போச்சு. இவன் மோசம் நினைச்சது நடக்க. நான் சொல்ல வருவேன், உங்களுக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. நான் தப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நடக்காது. ஒரு நாள் நடக்காது. தேவன் என்ன நினைச்சிருக்காரோ அது அவங்க செய்யும், நடக்கும். அங்க வேற யாராவது அனுப்பும், அதெல்லாம் முடியாதுப்பா, யாரெல்லாம் அனுப்ப முடியாது, நீ தான் தேவை. என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான், என்னெல்லாமோ வழி பார்த்தான். வழுவுற மீன்ல நழுவுற மனுஷன். வாய் பேச முடியாது, பேச முடியாது, அதெல்லாம் நடக்காது, வேற யாராவது அனுப்பும், ஒருத்தர் நம்ப மாட்டான், எல்லாம் சொல்லி பார்த்தான். நம்புறோம் நம்பல எல்லாம் பிரச்சனை கிடையாது, வாய் பேசவே கிடையாது. நீ தான் வரணும் அப்படின்னு பிடிச்சிட்ட. பிடிச்சி சொன்னாரு, நீ கையில வச்சிருக்கிற கோல நான் தொட்டிருக்கேன், நீ அதை பிடிச்சிட்டு போ. இப்ப இந்த கோலை பிடிச்சிட்டு போனதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சபடியும் நடக்கல, இவன் நினைச்சபடியும் நடக்கல. அடுத்தது பார்வோன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவன் நினைச்சபடியும் நடக்கல. பின்தொடர்ந்து வருகிறான். விடமாட்டேன், பிடிப்பேன், அழிப்பேன், கொள்ளையிடுவேன், சூறையாடுவேன் எங்க சத்தம் தொனிக்கு. அந்த சத்தம் தொனிக்கிறபடியும் கத்து நடக்கவில்லை. இப்ப உங்க காதுகள்ல பல விதமான சத்தம் தொனிக்கும், பல சூழ்நிலை நடுவில் நீங்க கடந்து வந்த போது உன்னை ஒரு கை பார்க்க அப்படின்னு சொல்லியிருப்பான். எவனா ஒருத்தர் பார்க்கலாமா சொல்லியிருப்பான், என்னன்னு சொல்லிட்டு போ. ஆனா அந்த சத்தத்தின்படி கத்த நடத்த விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவன் நினைத்தபடிதான் ஆண்டவர் நடத்தினார். விடமாட்டேன், பிடிப்பேன், அழிப்பேன், சூறையாடுவேன் சொன்ன அத்தனை சவுண்டையும் அதுக்கப்புறம் சவுண்டே போடாத அளவுக்கு மூடிட்டார். ஒரே நாள் இரவோடு க்ளோஸ். அவ்வளவுதான். மகாபெரிய மனுஷன் அவள் எல்லாத்தையும் முடியவே தப்பவே முடியாது என்று தண்ணியில வச்சு மூழ்கிட்டார். ஏன் தண்ணியில வச்சு மூழ்கினாருன்னா, ஆம்பளை பிள்ளைகளை எல்லாத்தையும் நைல போட்டு கொண்டாடுவான். ஆண்டவர் மனசுல இருக்கு, என் பிள்ளையில தண்ணியில போட்டு கொன்ன வா, தண்ணிலேயே வச்சு மூக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த செங்கடல் தண்ணியில வச்சு முக்கிட்டார். அவ்வளவுதான். எவன் என்ன செய்யறானோ அவனை கரெக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கரெக்டா முடிப்பதற்கு உங்கள் தேவன் பெரியவர், உங்கள் கர்த்தர் பெரியவர். நீங்க அதை கவனமா கவனிக்கணும். அப்படியானா யார் காரியத்துல தேவன் நினைத்தபடி நடக்கும்னா சத்தியத்தின்படி நடக்கிறவர். இரண்டாவது கவனிக்க, ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்துல இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நினைத்தபடி நடக்கும். இப்பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 16 இருந்து 29 வரை வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் இருக்கு. 16 வசனம் மட்டும் வாசிப்போம். 16 6ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். 29 வாசி. தானியேல் 6:29. வேணும் இயேசு நெத்தது என்னன்னா 29 வாசிமா. தானியேல் 28 வாசி. 28 காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சரி, 4 ராஜாக்களுடைய காலத்துல தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமா இருக்கும். ஏன் அந்த காரியத்துல தேவன் நினைத்தாருன்னா, கவனிங்கள், அவர் தன் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் உள்ளவனா இருந்தார். அப்ப இரண்டாவது அனுபவம் என்னன்னா, கர்த்தர் சோதரம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சோதரம் அவளுக்கு தேவன் நினைத்த காரியம் நடந்தேறும் சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அதாவது நம்முடைய
விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், மலையை அசைக்கும், வழியை திறக்கும். கர்த்தர் சோதரம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசம். இந்த விசுவாசம் எப்பொழுதுமே மனிதனை மிஞ்சும், சட்டத்தை மிஞ்சும், சாசை ஜெயிக்கும், சூழ்நிலை ஜெயிக்கும். திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் சோதரம் கவனிங்கள். நமக்குள் இருக்கிற விசுவாசம் எப்பொழுதுமே உலக மனுஷனை மிஞ்சும், சட்டத்தை ஜெயிக்கும், சாசை ஜெயிக்கும், சூழ்நிலையை ஜெயிக்கும். எப்பொழுதுமே இது நம்மளை எதிர்க்கும். எது? மனுஷன், சட்டம், சாசு, சூழ்நிலை எதிர்க்கும். ஆனா என்ன எதிர்த்தாலும் ஆண்டவர் நம்ம கொண்டு என்ன செய்வார்? ஜெயிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நான் சொல்லுறேன். இப்ப பாருங்க, இந்த தானியேல் விஷயத்துல 122 அதிகாரி இருக்காங்க. தானியேலை குற்றப்படுத்தின அதிகாரி எத்தனை பேரு? 122. நீங்க பிறகு வேதத்தை பாருங்க. 122 இன்க்ளூடிங் ராஜா. அப்ப 123. அடுத்தது சிங்கம் இருக்கு. ஒரு சிங்கம் இல்ல, எத்தனையோ சிங்கம். இப்ப கவனிங்க. இப்போ தூக்கி கொண்டு போட போறாங்க. யார? தானியேல். கீழே இருக்கு என்ன இருக்கு? சிங்கம் என்ன நினைக்கும்? போறா நல்ல ஒருத்தம் வாரா, நல்ல கொழுன்னு கொளுத்து வாரா, நமக்கு இறையாவான்னு சொல்லிட்டு வாடு வாய பிழக்கிறதுல வாய் கட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். திறந்த மாதிரி எடுத்து போச்சு, வாய கட்டிட்டார். கவனிங்கள், எதனால நடந்துச்சுன்னா இவன் தன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தால் நடந்துச்சு. அந்த அதிகாரி நினைச்சபடி நடக்கல, ராஜா நினைச்சபடி நடக்கல, சிங்கம் நினைச்சபடியும் நடக்கல. அது காரணம் என்ன? தேவன் மேல் வைத்த விசுவாசம். உங்க மேல விசுவாசம் நிறைய இருக்கு. சிலவன் கையை நம்பிட்டு இருக்கான், சில கால் நம்பிட்டு இருக்கான், சில முடிய நம்பிட்டு இருக்கான், தனக்கு இருக்க சூழ்நிலை நம்பிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கதை சோதரம். ஆனா ஆண்டவர் கிருபையினால அந்த சூழ்நிலையில நாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. நான் இதை விளக்குவதற்கு சங்கீத ஏசாயா 41 அதிகாரம் 1-4 வரையிலும் ஒரு கூட்டம் இருக்கு. 4 வகையான கூட்டம் இருக்கு. வாசிக்க போறோம். ஏசாயா 41 1-4 வரை வாசிப்போம். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்தில் வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக செய்வோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி நமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாழடியுமாக்கி. கவனிங்கள், அவனுடைய வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாழிமாக்கி அவளை துரத்தவும் அவன் கால்கள் நடவாதிருந்த பாதையில் சமாதானத்தோடு நடக்க பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி தலைமுறைகளை வரவைக்கிறவர் யார்? போது சோதரம். கவனிங்கள், இத்தனை எதிர்ப்புகளையும் ஜெயிக்க வச்சது கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நெருக்கடி போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நடுதான் ஜெயிக்க வைக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சோதரம். நான் இப்பொழுது கவனிங்கள், 3 காரியத்தை உங்களுக்கு இந்த சத்துரு அல்லது எதிரி அல்லது சூழ்நிலை அப்படிங்கிற காரியத்துக்கு நான் 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு கண்ட வருகிறேன். 1 கவனிங்கள், உங்க சத்துரு. 2வது கவனிங்கள், உங்களை விழுங்க பார்க்கிற எதிராளி. 3வது உங்களை குற்றப்படுத்துகிற எண்ணங்கள். சொல்றேன். மத்தேயு சுவிசேஷம் 5:44 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5:44. இன்னொரு ஆளு 1 பேதுரு 5:8. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
கவனிங்கள். 3 வேலை செய்யணும். சத்துருக்கு என்ன செய்யணும்? சிநேகிங்கள், அப்புறம் நன்மை செய்யுங்கள், அப்புறம் ஜெபியுங்கள். தெரிஞ்சாங்க காமிச்சாங்க. உங்களுக்கு யார் சத்துருன்னு நினைக்கிறீங்களோ என்ன செய்யணும்? சிநேகிக்கணும், அப்புறம் நன்மை செய்யணும். உடனே சிவம் பண்ணி இல்லை, நன்மை செய்யணும். 3வது ஜெபிக்கணும். இது சத்துரு செய்வார். சரி, அடுத்தது 1 பேதுரு 5:8. தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். எதிராளியான பிசாசானவர் நம்மளை விழுந்த பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும்னா அவரை அழிச்சிடணும். அழிச்சிடணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? விழிப்பு வேணும். அவன் எப்படி வாரான், என்ன நிலையில வாரான் அப்படின்னு விழிப்பு. விழிச்சிருந்தா அவனை ஈஸியா ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அவன் வாய் என்ன செய்யணும்? கட்டணும். அவ்வளவுதான் வாரான் கட்டிட்டு வாயை கட்ட விழுக முடியல. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க கட்டுவதற்குரிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். பூமியில எவ்வளவு கட்டுவாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூமியில எவ்வளவு கட்ட அவிழ்ப்பாயோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப கட்டுவதற்கும் அவிழ்ப்பதற்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க பயன்படுத்தாம அவன் வரும்போதெல்லாம் வாய்க்க போனா என்ன அர்த்தம்? அது கஷ்டம். அந்த சோதனை. அல்லேலூயா. இப்பவும் நிறைய விசுவாசிகளை கரடி விழுங்கி வச்சிருக்கு, சிங்கம் விழுங்கி வச்சிருக்கு. கொல்ல முடியாது. யாரு கூட இருக்கா? கர்த்தர் இருக்கா. விழுங்கி வச்சிருக்கிற விடுவிக்க வேண்டியது யாரு? மேய்ப்பனுடைய வேலை. அல்லேலூயா. மேய்ப்பனுடைய வேலை. அப்ப என்ன செய்யணும்? அடுத்த கவனிங்க. உங்களை குற்றப்படுத்தணும். நீங்க என்ன சரியா செஞ்சாலும், நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன பரிசுத்தமா வந்தாலும் குற்றப்படுத்தும். குற்றப்படுத்தி யார் பண்ணுவாங்கன்னா கவனிங்க, உங்க பிள்ளைகளை உங்களை குற்றப்படுத்தும். ஃபர்ஸ்ட் நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்க குற்றப்படுத்தும். இருந்திருந்து எந்த வீட்டுல வந்து பிறந்திருக்கேன் பாருங்க சொல்லு. எத்தனையோ வீட்டுக்கு அங்கெல்லாம் நான் பிறக்கலாமே, இங்கேயா வந்து பிறந்துக்கணும் அப்படின்னு சொல்லு. இப்ப நம்ம வந்து உடனே ஆமா எங்கேயும் பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அறிவு இல்லை, அறியல. அதனால என்ன செய்து சொல்லு. அடுத்து என்னன்னா மனைவி குற்றப்படுத்துவோம். சொந்த மனை கைப்பிடிகளை வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் குறிக்க வரையிலும் அவனோட பிரிக்காத அந்த மனைவி ஜீவா குற்றப்படுத்துவோம். உங்க புருஷன் அவளை குற்றப்படுத்துவோம். அடுத்தது உங்க சொந்த நண்பர்கள், உங்க சொந்த தம்பி, அக்கா தங்கச்சி செய்வாங்க குற்றப்படுத்தும். பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு போறான்? ஆண்டவர் கிருபையா இருக்கு கடவுள். அல்லேலூயா. எல்லாம் குற்றப்படுத்துறோம். ஆனா கவனிங்க, இந்த குற்றப்படுத்துகிற எந்த காரியமும் நிற்காது. நீங்க சரியா இருந்தா. ஆனா நீங்க பல குற்றப்படுத்தக்கூடாது. தானியேல் 6:45 வாசிக்கும். தானியேல் 6:45 சீக்கிரம். தானியேல் 6:45 45 4:5 சாரி 6:4:5. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி கர்த்தர் சோதரம் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார். முகாந்தரம் தேடினான். இயேசுவை குற்றப்படுத்த முகாந்தரம் தேடினான். எனக்குதா அவ உங்களை குற்றப்படுத்தா குற்றப்படுத்த வேண்டாமா? நிச்சயம் குற்றப்படுத்தும். நிச்சயம் குற்றப்படுத்தும். நீங்க ஒரு பொருள் வாங்கி வச்சுக்காங்களேன், ஐயா இதை போய் வாங்காம எவ்வளோ அவன் குற்றப்படுத்தும். இதுதான் ஏன்னா வாங்குறவனுக்கு அறிவே இல்லை. பத்தியா இவனுக்கு தான் ரொம்ப அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது காரணம் என்ன? பொறாம. இது வாங்கிட்டானே செஞ்சுட்டானே அப்படிங்கிறத பொறாம எல்லாம் குற்றப்படுத்துறான். யோசுவாவை சாத்தான் குற்றப்படுத்தினான். இதுக்கு அழுக்கு வஸ்திரம் தச்சிருக்கான். அழுக்கு வஸ்திரம் தச்சு போன உனக்கு என்ன அப்படின்னு சட்டம் போட்ட எடுத்துக்கு அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி
அவன் வந்து குற்றப்படுத்துறான். ஆனா கவனிங்க, எந்த குற்றமும் தேவனுக்கு முன்பாக செல்லாம். அல்லேலூயா. அவன் நம்ம என்ன செய்யிருக்காருன்னா அறிஞ்சு வச்சிருக்கிறார். சொல்லலேலூயா. சரி, மூணாவது என்னன்னா, யார் காரியத்துல தேவ நடக்க நடக்கும்னா, தேவ நடத்தலுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு நடக்கும். தேவ நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நினைச்சபடி நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப காணுங்க, யோசேப்பை தேவன் உயர்த்தணும். ஆனா காண வச்சு உயர்த்த முடியுமா? முடியாது, முடியாது. அப்ப அப்பா சொன்னாரு, உங்க அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அந்த பொருளை கொண்டு கொடுத்துட்டு நல்லா சேர்த்து வாங்கி அனுப்பினாங்க. போயிட்டாங்க. போனா அந்த மேய்ச்ச இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. விசாரிச்சு திரும்ப போனான். தோத்தால போனான். போன உடனே அண்ணன்மார் பார்த்தான், இந்த பையன் ஒரு சொப்பன சொல்லி காட்டிருக்கான், இவனை கொண்டுட்டான். சொப்பனை எப்படி பழிக்குது பார்த்தோம், பிடிச்சிட்டான், கொல்லு தின்ன மாட்டான். அடுத்தது அதுல ஒருத்தர் ரூபன், அவனை கொண்டு என்ன நம்ம கிடைக்கும் போது இந்த குழி தூக்கி போடுறான் அப்படின்னு போட்டான். கவனிங்க, நான் விசாரிக்க போனேன், சாப்பாடு கொண்டு போனவன குழி தூக்கி போட்டு சட்டையை உரிஞ்சி திரும்ப துட்டுக்கு வித்தான். இப்போ கவனிங்க, இது தேவை நடத்துதல். தூக்கி போட்டா போடும், உரிஞ்சியா உரி, துட்டு ஊக்கியா வில்லு, போறியா போற, போயிட்டான். போன போது தேவன் என்ன நினைச்சிருந்தாரோ அது யோசேப்பு வாழ்க்கையில நடந்துருச்சு. அல்லேலூயா. ஆனா சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வேதனை, சஞ்சலம், கண்ணீர், பிரிவு, அவமானம் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா தேவன் நடத்துற என்ன செய்தான்? விட்டு கொடுத்தான். அதனால என்ன செய்த ஆண்டவர் நடத்தினார். இப்ப நான் வசனம் வாசிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60-66 வாசிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 27, 60, 66. தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அவர்கள் போய் அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து மரிச்சு போனார். தூக்கி கொண்டு முடிஞ்சிட்டான். இவன் பண்ணுன அநியா அக்கிரமா செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு அவர் சொல்லி உள்ள தூக்கி வச்சு கல்லறைய பத்திரப்படுத்தினாங்க, காவல் வைத்தாங்க, அதை அடைத்து வைத்தாங்க, பத்திரப்படுத்தினாங்க. ஆனா 28:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னபடி தான் உயிரோடு எழுப்பினான். இப்ப காவல் நினைத்தபடி, கல்லறை நினைத்தபடி, அரசாங்கம் நினைத்தபடி, அதிகாரம் நினைத்தபடி, யூத மார்க்கங்கள் பரிசேஷகை நினைத்தபடி ஒண்ணு நடக்கல. தேவன் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து நடந்துச்சு. ஆனா இந்த நடத்தலுக்கு பிதாவாய் தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்தார். கஷ்டம்தான், பாடுதான், ஆனா சிலுவை சுமந்தார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சமூகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தானியேல் வாழ்க்கையிலையும் அப்படி நடந்துச்சு, அப்ப தாவீது வாழ்க்கையிலையும் அப்படி நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்துல கரடி, சிங்கம், கோலியாத்து, அப்சலோம், அதோனியா, சவுல் இவருடைய இஷ்டத்துக்கு தன்னை செய்தான், விட்டு கொடுத்தான், விட்டு கொடுத்தான். சிங்கமா வந்து பார்க்கலாம், கரடியா ஒரு கை பார்க்கலாம், கோலியாத்தா பார்க்கலாம், சவுலா இன்னும் பார்க்கலாம், அதோனியாவா அப்சலோமா ஒரு கை பார்க்கலாம், விட்டு கொடுத்தான். ஆனா எதுக்க வேண்டிய எதுத்தான், விட வேண்டிய விட்டு ஒதுங்கினான். அல்லேலூயா. அப்போ தேவ நடத்தலுக்கு விட்டு கொடுத்தான். அவங்க நினைச்சபடி என்ன செய்யல, ஒண்ணும் நடக்கல. அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு கவனிங்க கதை சொல்றோம். 1 சாமுவேல் 24:1, அது போல 1 சாமுவேல் 26:1 வாசிப்போம். 1 சாமுவேல் 24:1, 1 சாமுவேல் 26:1. சவுல் பெலிஸ்தரை
இருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. 26:1 பின்பு சீப்ரூரா கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்திருக்கிறான் என்றார்கள். கர்த்தர் சோதரர் கவனிங்க. ஜனங்கள் அவனை பிடிச்சு கொடுக்க பார்க்காங்க. சவுலும் வாரான், ஜனங்களும் வாராங்க. ஆனா அவன் நினைச்சபடி கர்த்தர் என்ன செய்யல, விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாவீதுக்கு என்ன நினைச்சாரோ அதை நடத்தினார். 4வது ஆளு பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக தன் வாழ்க்கையை நடுக்கத்தோடு காத்துக் கொள்ளுகிற எந்த மனிதனையும் ஆண்டவர் அவர் நினைச்ச காரியத்தை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 5:3 சீக்கிரம் வாசிப்போம். 2 சாமுவேல் 5:3. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். வந்து சகோதர நடுவில், இன்னொன்று யூதா கோத்திரத்துக்கு முன்னால், இன்னொன்று 12 கோத்திரத்துக்கு முன்னால். இது 3 விதமான அனுபவம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு வேலை நடந்துச்சு. விளக்குதா? அதனை விளக்கல. ஆனா இன்னொரு மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அவன் கனம் பண்ணினான். அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். தனக்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை மட்டுமல்ல, இன்னொரு ஆள் மேல இருக்கிற அபிஷேகத்தை செய்தான், அவன் கனம் பண்ணினான். கவனிங்கள், இவனுக்கு தவறு வந்துச்சு. தவறு அவராமலாம் இல்லை. ஆனா தவறை சரி செய்து கொள்கிறான். ஆவியானவர் உணர்த்தும் போது, தீர்க்கதரிசி உணர்த்தும் போது தவறு செய்யலாம், சரி செய்யலாம். இப்போ உங்களுக்குள்ள வருஷம் முடிவுல வந்திருக்கிறீங்க. என்னென்ன தவறு செய்வீர்களோ அதை கர்த்தர் உணர்த்துவார். அதை நீங்க சரி செய்து கொண்டீங்கன்னா புதிய ஆண்டு 2021ஆம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் சகல விதமான தொழிலுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதை நீங்க என்ன செய்யணும்? உங்க தவறை சரி செய்து கொள்ளணும். அல்லேலூயா. அது செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியா கர்த்தர் சோதனை கவனிங்க. கடைசியா நான் சொல்ல வார்த்தை என்னன்னா, நெருக்கடியான காலத்துல தீர்மானங்கள், உபவாசங்கள், பொருத்தனைகளை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நினைத்தபடி நடத்துகிறார். அதுக்கு நான் ஒரு சம்பவத்தை வாசிக்க போறோம். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11 15 வரை. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். 8:11. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்துமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. அப்ப பாருங்க, முதல் தலையெழுத்த மாற்றி, பழைய கையெழுத்தை மாற்றி புதிய கையெழுத்த எழுத வச்சாங்க. எதனால? ஃபர்ஸ்ட் தீர்மானம், அப்புறம் உபவாசம், அடுத்தது பொருத்தனை. இது நடக்காம விட மாட்டேன், செத்தாலும் சாவுவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. அதனாலதான் தேவன் அழிக்க வேண்டிய நாளில் பண்டிகை கொண்டாடினாங்க. சொல்லலூயா, சொல்லலூயா. அப்போ அவங்க நினைச்சபடி, அந்த ராஜா நினைத்தபடி, யூதருக்கு ரோமா இருந்த ஜனங்கள் நினைச்சபடி கர்த்தர் என்ன செய்யல, விடல. கர்த்தருக்கு என்ன நினைச்சு நிறைவேற்றி முடிச்சா. அது காரணம் என்னன்னா, அவங்க எடுத்துக்கொண்ட தீர்மானம், உபவாசம், பொறுத்தல். இப்படி செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன நினைத்தாரோ அது நடத்துவார்.
ஜெபம் பண்ணுவோமா? கண்களை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.